ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. எல்லாத்துக்குமே வெக்கேஷன் விட்டாச்சு. இந்த மந்தில் நிறைய ஹாலிடேஸ் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இந்த வின்டர் வெக்கேஷனில் எங்கேயாவது ஒரு டூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணுவீங்க. அந்த வகையில் நாங்களும் ஒரு சூப்பரான ட்ரிப் பிளான் பண்ணோங்க. அதுலேயும் இந்த தடவை நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் சூஸ் பண்ணோம். சரி, இந்த வெக்கேஷனுக்கு அதுலேயும் இந்த வின்டரில் நல்ல க்ளவுடி சீசன் வேறு. இந்த டைமில் நம்ம ஹில் ஸ்டேஷன் சூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் இந்த ட்ரிப்க்கு 2 காரில் போனோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து. அதுலேயும் இந்த ட்ரிப்பு நல்ல ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால எல்லாருமே தேவையான ஸ்வெட்டர்ஸ் அண்ட் மஃப்ளர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு தான் பேக் பண்ணி கிளம்பினோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற இடம் உடுமலைப்பேட்டைக்கு மேலே இருக்கிற மூணார் சூஸ் பண்ணோங்க. இந்த மூணாருக்கு போகிறதுக்கு முன்னாடியே நிறைய பிளேசஸ் வருது, ஸ்பாட்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மூணாருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்க உடுமலைப்பேட் வழியாக மேலே ஏறுவாங்க. கேரளா வழியாக வர்றவங்களும் இருக்காங்க, தேனி கம்பம் அந்த வழியாக வர்றவங்களுக்கும் இருக்காங்க. ஸோ இந்த 3 வழியிலையும் நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது பார்க்குற மாதிரி. ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த உடுமலைப்பேட்டையிலேருந்து மேலே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்தது ஆனமலை புலிகள் காப்பகம் அப்படிங்கிற ஒரு செக் போஸ்ட்டு. இந்த செக் போஸ்ட்டில் நிறுத்தி நமக்கு என்ட்ரி போடணும். அப்படி என்ட்ரி போட்டதுக்கு அப்புறமா தான் நம்மளை உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இந்த இடத்துலையே நமக்கு அமராவதி டேம் ஒன்று இருக்குது. அங்கேயே குரோக்கடைல் பார்க் இருக்குது. உங்களுக்கு போகணும் அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா 3 days பேக்கேஜ் பிளான் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ஆன் தி வேல வர எல்லா ஸ்பாட்டுமே நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு போகும்பொழுதே உங்களுக்கு 1 day ஃபினிஷ் ஆகிடும். அடுத்ததான் நீங்கள் ஹில்ஸ் ஏறினதுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற பிளேசஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு 2 days தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த லோக்கலில் இருக்கிற இந்த பிளேசஸ் எல்லாம் ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. அதுவும் மார்னிங் நாங்கள் 7 o'clock மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். கிளைமேட் அவ்வளோ டல்லாக இருக்குது. ரெய்னி சீசன் வேறு, நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. நாங்கள் எப்படி ஹில்ஸ் ஏற முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பரவாயில்ல, கிளைமேட் டல்லாக இருந்தாலும் மழை அவ்வளோவா இல்லை. இப்போது இந்த பிரிட்ஜ் எல்லாமே கிராஸ் பண்ணுற இடத்து எல்லாமே எலிஃபென்ட் கிராசிங் ரோடுன்னு எழுதி போட்டிருக்காங்க. இந்த பிளேஸில் எல்லாம் நம்ம ஜஸ்ட் ஸ்லோ பண்ணிவிட்டு பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ணிடணும். நிறைய பேர் அங்கே இறங்கி நின்று எலிஃபென்ட்ஸ் வருதா அப்படின்லாம் பார்த்துட்ருக்காங்க. அது கொஞ்சம் சேஃப் கிடையாது தான். பட் நிறைய பேர் பார்த்துட்டும் இருந்தாங்க. பைக்கர்ஸ் எல்லாமே அங்கே நின்று பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனாலும் நாங்கள் அந்த இடத்துல நிறுத்தலை. அடுத்ததாக நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சில இடத்துல டீர் கிராஸ் ஆச்சு. அண்ட் உள்ளுக்குள்ளே நல்லா எலிஃபென்ட்ஸுடைய சவுண்ட் எல்லாமே கேட்டுச்சு. எங்களுக்கு அது பார்க்க கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, அதே சமயம் த்ரில்லாகவும் இருந்துச்சு இந்த டிரைவ். யூஸ்வலாகவே நம்ம இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் ஏறும் பொழுது லேட் நைட் நம்ம பிளான் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இருட்டாக இருக்கிற மாதிரி மார்னிங்லேயும் பிளான் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நைட் டைமில் அனிமல்ஸ் எல்லாமே கிராஸ் பண்ணுமா. அதுலேயும் இந்த மூணார்லேருந்து உடுமலைப்பேட் வர்ற வழியில் அந்த சின்னார் இந்த பார்டர் எல்லாமே ரொம்பவே சேஃப்டி இல்லைன்னு சொல்கிறாங்க நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது. அதனால் நாங்கள் மார்னிங் ஒரு 7க்கு மேலே தான் பிளான் பண்ணோம். ஸோ நாங்கள் அப்படி போயிட்டுருக்கும்போது நிறையா குரங்குகள் எல்லாமே பார்த்தோம் இந்த வழியில். அடுத்ததாக நாங்கள் ரீச் பண்ண இந்த பிளேஸ் பேர் தான் சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இவங்க தமிழ்நாடு பார்டருடைய எண்டு. இங்கேருந்து நம்ம செக் போஸ்ட் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்ததாக கேரளாவோட செக் போஸ்ட் வந்துடும். அங்கேயும் நம்ம என்ட்ரி போட்டுட்டு தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறையா அந்த அறிவிப்பு பலகையெல்லாம் வச்சுட்டு நிறையா நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சின்னாரில் என்ன அப்படின்னா ஒரு கோவில் இருக்குங்க, கட்டளை மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செக் போஸ்ட்டில் கிட்டேயே நம்மளுடைய கார் எல்லாமே பார்க் பண்ணிவிட்டு அவங்களே அங்கே ஒரு வேன் வச்சுருக்காங்க, ஓப்பன் வேன். அந்த வேனில் நமக்கு பர் ஹெட்டுக்கு எவ்வளோ டிக்கெட் வசூல் பண்ணுறாங்க. நமக்கு அந்த வேனில் ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா ஒரு 1/2 hour ட்ராவலிங் டைம் இருக்கும். உள்ளே போனோம்னா ஒரு கோவில் இருக்குது, அங்கேயே பக்கத்தில் ஆறுலாம் இருக்குது. போயிட்டு குளிச்சுட்டு அங்கே சாமி கும்பிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கும் அதே மாதிரி அங்கே வேன் இருக்குது. அந்த வேனில் ஏறி நம்ம வந்துடலாம். நம்மளுடைய வெஹிக்கிள்ஸ் எதுவுமே அந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. அதனால் நம்ம அங்கே போயிட்டு நம்மளுடைய காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த அவங்களுடைய வேண்டை தான் ஏறி போகிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க. போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய நம்மளுடைய தமிழ்நாடு பார்டர் கிராஸ் பண்ணும்பொழுது நிறைய மங்கீஸ் இந்த வழியில் நாங்கள் பார்த்தோங்க.
இந்த சின்னார் இருக்கிற இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா அமாவாசை நாட்களில் இல்லைன்னா செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும்தான் நமக்கு அலோவ் பண்ணுவாங்க. மற்ற நாட்களில் இது க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த கோவிலுக்கு போகணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போங்க. நாங்கள் இந்த கோவிலுக்குள்ளே ரீச் பண்ண முடியலைங்க. ஏன்னா அன்றைக்கி நல்ல மழையாக இருந்ததுனால இறங்கவே முடியலை. அதனால் சரி வேண்டாமே, நம்ம ரிட்டனில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ட்ரைவ் ஃபுல்லாகவே நிறைய ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருந்ததுனால எங்களால் எங்கேயும் நிறுத்திட்டு போக முடியலை. நமக்கு ஆன் தி வேல நிறைய காட்டேஜஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ ஃபுட்டுக்கு நம்ம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. பட் என்னென்னா கொஞ்சம் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு இடையில நிறுத்தி சாப்பிட்ற மாதிரியான பிளேசஸ் எதுவுமே இல்லை. எல்லாமே பர்டிகுலர் ஸ்பாட்ஸில் மட்டும்தான் இருக்குது, டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு ஏரியா அந்த இடத்துக்கு போனால் மட்டும்தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். ஸோ எப்படியும் நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஃபுட்டு நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். ப்ளஸ் இந்த கேரளாவோட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு பிடிக்கணும். அதனால் மேக்ஸிமம் ட்ரை ஐட்டம்ஸ் மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேசஸ் எதுவும் இல்லை நிறுத்துறதுக்கோ இல்லை இறங்கி நிற்கிறதுக்கோ. அதனால் எங்கேயும் நிறுத்தவும் வாய்ப்பு கம்மியாக இருந்தது. ஆனால் வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சைடில் எதுவுமே தெரியல, அவ்வளோ மிஸ்ட் ஃபார்மாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக ரம்மியமாக எங்களுக்கு இருந்துச்சு. பார்க்கறதுக்கு அந்த சில் கிளைமேட்டு, அதுவும் அந்த பார்டர் கிராஸ் பண்ண உடனேயே இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ், இந்த கிளைமேட்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கட்டியிருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் நல்ல பார்க் வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரியான ப்ளே ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. நான் அதையெல்லாம் பார்த்துட்டு அடுத்ததான் நாங்கள் ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட ஸ்டாப் பண்ணிட்டோங்க. இதுக்கு மேலே நம்ம நிறுத்தத்துக்கு இடம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே நிறுத்தி நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வண்டியை பார்க் பண்ணிட்டோம். கொஞ்சம் அந்த பிளேஸ் நல்லா ஃப்ரீயாக இருந்தது எங்களுக்கு நிறுத்துறதுக்கு. அந்த பெட்ரோல் பங்க்லேயே ப்ளே ஏரியா மாதிரி கொஞ்சம் டாய்ஸ் எல்லாமே இருந்தது. அதனால் எங்கள் குழந்தைங்க அங்கே எல்லாம் விளையாடினாங்க. எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை அங்கேயே ஃபினிஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டோம். அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பினோம். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹில்ஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போது நிறைய ஹேர்பின் பின்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து கிராஸ் பண்ணி போகும்பொழுது நமக்கு மறையூர் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறோம். இந்த மறையூர்லேயுமே நிறைய பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் இன்டீரியரில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆண்டி வேலை நாங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சில பார்க் எங்களை கிராஸ் பண்ணுச்சு. அது எல்லாமே நாங்கள் விசிட் பண்ணி பார்த்தோம். ஒரு சில பார்க்கு அப்படி இல்லைன்னா சின்ன ப்ளே ஏரியாஸ் மாதிரி அவங்க அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ஹில் ஸ்டேஷன் போகிறாங்க அப்படின்னா இங்கே மறையூரில் ரூம்ஸ் எடுத்து தங்கிக்கிறாங்க. ஒன் டே நமக்கு மறையூர்லேயே பார்க்குற மாதிரி பிளேசஸ் நிறைய இருக்குங்க. நிறைய பார்க் இருக்குது, ஃப்ளவர் கார்டன் அண்டு அனிமல் ஜூ அந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது. ப்ளஸ் வாட்டர் ஃபால்ஸ் நிறையா இருக்குது. நம்ம இங்கே போனோம் அப்படின்னா ஒன் டே நமக்கு மறையூர்லேயே சரியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பாட்டை எல்லாமே ஒன் பை ஒன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மறையூரில் நிறைய காட்டேஜஸ் இருக்குது. நமக்கு மூணாரில் போய் ரூம் எடுத்து தங்குறதை விட இங்கே நிறைய பேர் ஸ்டே பண்ணிட்டு ஒன் டே ட்ரிப் அங்கே போயிட்டு அகைன் இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரியும் நீங்கள் பிளான் பண்ணலாம். காஸ்ட் வைஸ் கொஞ்சம் எஃபெக்டிவாகவே இருக்கும். நல்லா நீட்டாகவும் அவங்க வச்சுருக்காங்க அவங்களுடைய காட்டேஜஸ் எல்லாத்தையுமே. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹில்ஸ் ஏறும்பொழுதே நமக்கு மிஸ்ட் அவ்வளோ ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ட்ரைவ் பண்ணும்போது எல்லாருமே லைட் போட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 o'clock தாங்க ஆச்சு. அந்த டைமுக்கே கிளைமேட் ஃபுல் டல்லாக இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட் அண்ட் ரெய்னி சீசனாக இருக்குது. அதனால் நீங்கள் பிளான் பண்ணும்பொழுது ரெய்னி சீசன் பிளான் பண்ணாதீங்க. வின்டர் ஓகே, வின்டர் நீங்கள் போனீங்கன்னா நல்ல குளிராக இருக்கும். அதனால் தேவையான ஸ்வெட்டர்ஸ், மஃப்ளர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ட்ராவலில் கூட நிறைய சால்வையெல்லாம் தேவைப்படுதுங்க. அந்தளவுக்கு சில்னஸாக இருந்தது. ஓரளவுக்கு அப்படியே மேலே ஏற ஏற அந்த மிஸ்ட் அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் மேலே இருக்கோம், கீழே பார்த்தோன்னா அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. அடுத்ததாக நமக்கு டீ எஸ்டேட் ரீச் பண்ண ஆரம்பிச்சாச்சு. மறையூர் தாண்டி அந்த மூணார் ரீச் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட் தான். அந்த மலை சுற்றியுமே அவங்க வந்து டீ பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பட் நமக்கு இறங்கி நிற்கிறதுக்கான ஸ்பேசஸ் தான் எங்கேயுமே அவங்க கொடுக்கல. ரொம்ப க்ரூஷியல் ரோடாக இருக்குது, நேரோ ரோடாக இருக்குது. அதனால் எங்கேயும் நிறுத்தி எங்களால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியலை. பட் சில பேர் வந்துட்டு அங்கங்கே நிறுத்திட்டு
பைக் ரைடர்ஸ் எல்லாமே நிறுத்தி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரியான பிளேசஸ் வரும்பொழுது நாங்களும் நிறுத்தி உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம். பிளேசஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக அண்ட் க்ளீனாகவும் இருக்குங்க அந்த ஏரியா ஃபுல்லாகவுமே. இந்த ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3 days தேவைப்படும். ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த வீடியோஸில் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அந்த வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு காத்துருங்க. டாடா, பாய் பாய்.